மலரடி வாழ்பவர். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படலாம் பண்ணிக்கணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அவையம் பகையம் வேண்டும். அருட்பெரும் ஆண்டவரை அருள் புரிய வேண்டும், பகுப்பாளிக்க வேண்டும், அருள் செய்ய வேண்டும், வழிகாட்ட வேண்டும், வழிசொல்லியாக இருக்க வேண்டும், வழி சொல்ல வேண்டும். கோச்சினின் பேரர்களும் கோச்சினின் தெரிஞ்சில் ஆசிரியர் நோக்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லா உலகிலும் குரு எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க போற்றி 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 போன அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கடமை கடமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிந்து இன்னும் சிறப்பாக செந்தனையை பார்க்க வேண்டும் என்று சின்ன சிம்மனுக்கு வேண்டுகோள் விடுத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அவரால் வருவிக்க வைத்த அகத்தை கருத்து புறத்தை வைத்திருக்கிற மக்களை நல்வழிப்படுத்த வருவிக்க வைத்த திரு பிரகாச வரலாறும் துணை வைக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும். அவரது பணி அகவலுக்கு விளக்கம் எல்லாரும் அருள் இருந்தாலும் திண்டுக்கல் சுவாமி சரணானந்தா அவர் பேர் இது எல்லாமே ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் விட சிறப்பாக என்று அமையுங்கிறத என்னுடைய வேண்டுகோளை விடுத்து அதை சீக்கிரம் முடிச்சு எங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நம்ம இன்றைக்கு கலைஞர் கருணாநிதி நகர் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சன்மார்க்க விளக்க கூட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானின் தெய்வ திருவடிகளாகவே இணைந்து போற்றி தொட்டு வணங்கி எனக்கு இட்ட பணியை செய்ய விடுகிறேன். நம்ம இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் உடல் நலம் சார்ந்து சில முத்திரைகளை சொல்லிக் கொடுக்க இருக்கிறார்கள். இந்த முத்திரையை செய்தால் நம்ம உடல் நலம் சீராக மாறும் என்பது. அப்ப இந்த முத்திரைகளே நமக்கு மருந்தாக பயன்படும். அந்த மருந்தாக பயன்படக்கூடிய முத்திரைகளை நமக்கு வள்ளல் பெருமான் இங்கே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வள்ளல் பெருமான் இறைவனை மணியாகவும் மந்திரமாகவும் மருந்தாகவும் நமக்கு நிறைய அகவலை சொல்லியிருக்கிறார். திருக்குறள் கூட மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். சாப்பிட்டது செரிச்ச பிறகு சாப்பிட்டாவே மருந்துன்னு ஒண்ணு நமக்கு தேவையே இல்லைன்றதான் இதுல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா 3 வேளை சாப்பிடணும். காலையில 8 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும், மத்தியானம் 1 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும், நைட்டு 8 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும்ன்ற கணக்கு வச்சுக்கணும். சாப்பிட்டாரு செரிச்சா பசி எடுத்தா சாப்பிடணும், பசி எடுக்கையே விட்டுடலாம். அதனால ஒன்றும் கேட்டுட்டாரு, உடம்பு நல்லா தான் இருக்கும். அதை தான் திருவள்ளுவர் சொல்றான். நம்முடைய வள்ளல் பெருமான் இன்னும் ஒரு படி மேல போய் இறைவனையே நமக்கு மருந்தாகவும் மணியாகவும் மந்திரமாகவும் சொல்லியிருக்கார். இறைவன் தான் நமக்கு மருந்து. இறைவனுடைய நினைப்பு இருந்தால், நீங்க இறைவனுடைய நினைப்பு இருந்தா ஆதாரம் திரைய சிந்தை போகுமான்னு கேட்பார் வள்ளல் பெருமான். ஆதாரத்தில் சிந்தை போகாது இறைவனுடைய நினைப்பு இருந்தால்.
அப்போ இதுதான் வள்ளல் பெருமான் சொல்ற மணியாக, மருந்தாக, மந்திரமாக இறைவனை பார்ப்பது. இந்த மருந்து அப்படின்னாக்கா நம்ம மருத்துவர் ஐயா சொல்றது உடல் பிணியை தீர்க்கிறதுக்கு மருந்து. எம்பிபிஎஸ் டாக்டரு 5 வருஷம், அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நோய்க்கு மருந்து தான். ஆனா அந்த உயிர் பிணிக்கு மருந்து இறைவனை தவிர வேற எதுவுமே கிடையாது. அது மரணமில்லா பெருவாழ்வு தான் இறைவனால் கொடுக்கக்கூடியது. அப்ப இருக்கிறதுலயே ஒரு பெரிய மருந்து எதுன்னா இறைவனே நமக்குள்ள இருந்து மருந்தாகவும் மணியாகவும் மந்திரமாகவும் இருப்பதுதான். மணின்னு ஏன் சொல்றாங்கன்னா, மணின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கையில ருத்ராட்சத்தை அப்படியே உருட்டிக்கின்னு நம்ம தியானம் பண்றது தவம் பண்றது தான் மணின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. மணின்றது அது கிடையாது. நம்ம நிறைய பேர் மருந்து அந்த இதை நினைச்சுக்கிறது என்னன்னா, மணி அப்படின்னாவே நவமணிகள்ல ஒண்ணு. மணி அப்படின்னா நவமணிகள்ல எதுன்னா முதல் மணி வந்து மாணிக்கம். மாணிக்கத்தை மணின்னு சொல்ற இடத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் ஆகட்டும் ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா மாணிக்கத்தை தான் பிடிக்கும். இந்த மாணிக்கம் வந்து பேர் ஒளிய, அந்த ஒளியை தான் மணின்றது. அப்ப இந்த ஒளி என்பது ஞானத்தை குறிக்கும். அங்க இப்ப மணி என்பது ஆன்ம அறிவை குறிக்கும். ஆன்மாவிற்கு உள்ளொளியாக இருக்கின்ற இறைவனை குறிப்பதுதான் மணி. அப்ப இறைவன் மணியாக இருக்கிறான். மந்திரமாக, மணி என்பது அறிவு, மந்திரம் என்பது சொல்லின் மூலமாக, படிப்பின் மூலமாக, கலைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்வதுதான் ஞானம். அந்த சொல் என்பதுதான் மந்திரமாக. 5 6 8 4 முந்துரு மறை முறை மொழியும் மந்திரமே அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். இந்த முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரம். நீங்க இந்த மறைமுறை முந்துரும் மறைமுறை என்பது இன்னைக்கு இருக்கிற வேத முறை கிடையாது. இதற்கு முன்பாக ஆரம்பத்திலே இருக்கின்ற வேத முறை. அந்த வேத முறையில தான் நமக்கு உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சு அததான் மந்திரமா சொல்றது. அப்ப முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமாக இருப்பது 6 எழுத்து மந்திரமோ 4 எழுத்து மந்திரமோ 8 எழுத்து மந்திரமோ இல்லை. வள்ளல் பெருமான் அவர் சொன்ன கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டிங்கன்னா 24 எழுத்து வரும். 8 4 5 அதெல்லாம் கூட்டினா எல்லாமே 24 வரும். வள்ளல் பெருமான் அதை விட ஒரு எழுத்து அச்சரம் அதிகமாக்கி 25 எழுத்துல ஒரு மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மந்திரம் தான் முந்துரு மறை முறை மொழியும் மந்திரம். இதற்கு முன்பாக இருந்த மறை, இதற்கு முன்பாக இருந்த வேதம் நமக்கு சொன்ன மந்திரம் எது என்றால் 25 எழுத்து மந்திரம். அதுதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரம். இந்த இருக்கிற நேரத்தில் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசி இங்கே முடித்திருக்கிறார்.